கதையின் தலைப்பு அமைதியும் அறிவும் வேகத்தை வென்ற கதை. செழிப்பான பசுமையான காற்றில் துடிப்பு மற்றும் ஆர்வத்துடன் துள்ளிக் குதிக்கும் இளம் மான்குட்டி தனு வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு காலையிலும் ஓடி விளையாடுவதை அவள் மிகவும் விரும்பினாள். ஒரு நாள் காட்டின் வழியே அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தபோது தனு வழுக்கி விழுந்தாள். அவள் ஆழமான சேற்றுக்குழியில் விழுந்துவிட்டாள். அருகில் மோகா என்ற வயதான ஆமை அவளுடைய உதவிக்கான அழுகுரலை கேட்டது. அமைதியான ஞானத்திற்காக அறியப்பட்ட அவர் மெதுவாக குழியை நோக்கி நகர்ந்தார். மோகா குழியில் எட்டி பார்த்தார். சிறிய மான்குட்டி தவிப்பதைக் கண்டார். பயப்படாதே என் குழந்தையே என்று அவர் மென்மையாக கூறினார். வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிப்போம். தனு இன்னும் பயந்து போய், நீங்கள் மிகவும் மெதுவாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி எனக்கு உதவ முடியும் என்று அழுதாள். மோகா மென்மையாக சிரித்தார். வேகம் எப்போதும் பதிலல்ல என்று அவர் பதிலளித்தார். மோகா குழியைச் சுற்றியுள்ள சிறிய கற்களை சேகரிக்கத் தொடங்கினார். ஒவ்வொன்றாக அவர் அவற்றை கீழே உள்ள சேற்று நீரில் கவனமாக போட்டார். மெதுவாக, ஆனால் நிச்சயமாக குழியின் உள்ளே இருந்த நீர் மற்றும் சேற்றின் அளவு உயரத் தொடங்கியது. தனுவுக்கு நிற்க ஒரு உறுதியான இடத்தை கொடுத்தது. இறுதியாக ஒரு உந்துதலுடன் தனு உயர்த்தப்பட்ட கற்களில் தன் காலை ஊன்றி சேற்று குழியிலிருந்து பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வெளியேறினாள். மகிழ்ச்சியிலும் நன்றியிலும் திளைத்த தனு மோகாவை தழுவினாள். உங்களை சந்தேகித்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அவள் கூறினாள். என் உயிரை காப்பாற்றினீர்கள். மோகா சிரித்தார். பொறுமையும் ஞானமும் வேகத்தால் செய்ய முடியாததைச் செய்யும். அன்றிலிருந்து தனு கேட்கவும் சிந்திக்கவும் மற்றவர்களின் ஞானத்தை மதிக்கவும் கற்றுக்கொண்டாள். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் அமைதியும் அறிவும் வேகத்தை விட பெரிய சக்தி வாய்ந்தவை.